கதை உலகம். பசுமையான கொய்யாப்பழ தோட்டத்தில் ஒரு சின்ன சிரிப்பான மஞ்சள் குட்டி பறவை எல்லாரோடும் சந்தோஷம் சிரித்து வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அது மரக்கட்டையில் நின்று, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த தோட்டத்தையும் பழங்களையும் பாதுகாத்து பகிர்ந்து சாப்பிட்டா தான் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும் என்று சொன்னது. கிளி, புறா, நீலக்குட்டி பறவை எல்லாரும் அதை ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் மேலே இருந்த காக்கா கொய்யாப்பழங்களை தனியா எடுத்துக்கொள்ள நினைத்து மெதுவாக கீழே கையை நீட்டியது. அதை கவனித்த குட்டி பறவை மென்மையாக அதை நிறுத்தி, நாமெல்லாம் நண்பர்கள், பகிர்ந்தால்தான் மகிழ்ச்சி பெருகும் என்று சொன்னது. அந்த வார்த்தை காக்காவுக்கு புரிந்து அது வெட்கத்துடன் கீழே வந்து மன்னிப்பு கேட்டது. அப்புறம் எல்லா பறவைகளும் சேர்ந்து கொய்யாப்பழங்களை பகிர்ந்து சாப்பிட்டு சிரித்துக்கொண்டே விளையாடி அந்த தோட்டத்தை இன்னும் அழகாக்கினார்கள். நம்ம வாழ்க்கையிலும் பகிர்ந்து வாழ்ந்தால் தான் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும்.